திமுக மீது இந்து விரோத கட்சி, இந்து எதிர்ப்பாளர்கள் என்கிற குரல்கள் ஓங்கி ஒழிக்க தொடங்கி இருப்பதால் அந்த நிலையை மாற்றிவிட வேண்டும் என்று தற்போது சில நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். குறிப்பாக செயல்படாமல் இருந்த பல இந்து ஆலயங்களை சீர்படுத்தி செயல்படுத்த வேலைகளை முடுக்கிவிட்டுள்ளார். அதேபோல் கோவில் நிலங்களை கையகப்படுத்தியவர்களிடமிருந்து அதை மீட்கும் நடவடிக்கைகளையும் எடுக்க சொல்லியிருக்கிறார். இதன் காரணமாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பரபரப்பாக செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக அவரது இந்த செயல்பாடு கிறிஸ்தவ முஸ்லிம் மத போதகர்களுக்கு எரிச்சலை கொடுத்திருக்கிறது. காரணம், திமுகவுக்கு நாம் வாக்களித்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள், ஆனால் இவர்களோ இந்த ஆலயங்களை சீர்படுத்தும் பணிகளை முடுக்கி விடுகிறார் என்று அமைச்சர் சேகர் பாபு மீது விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு இனிமேலும் சிறுபான்மையினரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்துள்ள மு.க.ஸ்டாலின் இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படுவது போன்று தனது செயல்பாடுகளை வெளியிட தொடங்கியிருக்கிறார். இப்படியான நிலையில்தான் தற்போது தஞ்சையை ஆண்ட ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை இனிமேல் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தார் மு.க.ஸ்டாலின். அவரது இந்த அறிவிப்பை அடுத்து தெலுங்கானா ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு பாராட்டு தெரிவித்திருந்தார். நியூஸ் 7 செய்தி சேனல் அந்த செய்தியை ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்த திருவாரூர் சோழன் என்று தலைப்பு வைத்து வெளியிட்டார்கள். இப்படி ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டதை அடுத்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய விவாதம் ஆகிவிட்டது. திருவாரூர் சோழன் என்கிற இந்த தலைப்புக்கு திமுகவினர் ஆதரவு தெரிவிக்க மற்ற கட்சியினர் கடுமையாக எதிர்த்து வந்தார்கள். அதையடுத்து நியூஸ் 7 சேனலை சேர்ந்தவர்கள் திருவாரூர் என்பது சோழ மன்னர்களின் ஆட்சி நடைபெற்ற பகுதி, அதன் காரணமாகவே மு.க.ஸ்டாலினின் சொந்த ஊர் திருவாரூர் என்பதால் அவருக்கு திருவாரூர் சோழன் என்று பெயர் வைத்தோம் என்று கூறியிருந்தார்கள். அந்த அளவுக்கு இந்து மக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட தெரிவிக்காத மு.க.ஸ்டாலின் முன்பு தமிழகத்தை ஆண்ட இந்து மன்னர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக எடுத்து இந்து மக்களின் அபிமானத்தை பெறுவதற்காக தற்போது இதுபோன்ற வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்ற 1 மாதம் ஆகிவிட்டது. இந்த 1 மாதத்தில் அவரது செயல்பாடு எப்படி இருந்தது, அவர் எத்தனை சதவீதம் மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் என்பது குறித்த கருத்து கணிப்பு தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது கடந்த ஜூலை 8ஆம் தேதி தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து முதன்முறையாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர் அறிவித்தார். அது என்னவென்றால், திமுக மீனவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி மீனவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அண்ணாமலை. அதோடு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் அவரது வீட்டுக்கு முன்பு பாஜக சார்பில் போராட்டம் நடத்துவேன் என்று ஒரு அதிரடி அறிக்கை வெளியிட்டார். அதையடுத்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி தஞ்சையில் விவசாயிகளுக்காக 1 நாள் அடையாள உண்ணாவிரதத்தை நடத்தினார் அண்ணாமலை. மேகதாது அணையை கர்நாடக அரசு எக்காரணம் கொண்டும் கட்டக்கூடாது, அப்படி செய்தால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அதற்கு எதிராக அந்த உண்ணாவிரதத்தை நடத்தினார். குறிப்பாக கர்நாடகத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சிதான் நடக்கிறது என்ற போதிலும் தன்னை பொறுத்தவரை தமிழர்கள் தான் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு பாஜகவுக்கு எதிராகவே அந்த உண்ணாவிரதத்தை நடத்தினார் அண்ணாமலை. இப்படி பாஜகவுக்கு எதிராக அண்ணாமலை போர்க்கொடி பிடித்தது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதோடு இன்னொரு கட்சியினரை எதிர்த்து போராடுவது சகஜமான ஒரு விஷயம்தான் என்றாலும் கர்நாடக பாஜகவுக்கு எதிராகவே அண்ணாமலை போராட்டம் நடத்தியதுதான் அரசியல் வட்டாரங்களில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இப்படி தான் தலைவராக பொறுப்பேற்ற 1 மாதத்தில் 2 விதமான போராட்டங்களை நடத்திய அண்ணாமலை அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்தித்து பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் விடும் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக பதில் கொடுத்து வந்தார். அதன் காரணமாக கடந்த 1 மாதமாகவே தமிழக அரசியல் வட்டாரங்களில் பாஜகவின் கொடியை பரபரப்பாக பறந்தது. இந்த நிலையில் தற்போது இன்னொரு அறிவிப்பையும் அறிவித்திருக்கிறார் அண்ணாமலை. அது என்னவென்றால், ஆகஸ்ட் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் கொங்கு மண்டலத்தில் ஆசீர்வாத யாத்திரை நடத்த முடிவு செய்துள்ளார். கடந்த ஆண்டு எல்முருகன் தலைமையில் வேல் யாத்திரை நடந்தது போன்று இந்த ஆசீர்வாத யாத்திரையை பெரிய அளவில் நடத்துவதற்கு அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். இந்த ஆசீர்வாத யாத்திரை முடிந்ததும் விவசாயிகளுடன் 1 நாள் என்று ஆகஸ்ட் 25ஆம் தேதி விவசாயிகளுடன் கலந்து ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளார் அண்ணாமலை. இந்த ஆலோசனையின் போது மத்திய அரசு விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறது, பிரதமர் மோடி அறிவித்துள்ள திட்டங்கள் எந்த அளவுக்கு விவசாயிகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து அவர்களிடம் கேட்டறிந்து அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தையும் கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அந்த வகையில் ஏற்கனவே விவசாயிகளுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் அடுத்தபடியாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவர்களுடன் 1 நாள் முழுவதும் கலந்துரையாட போகிறார். இப்படி தனக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான நெருக்கத்தை அதிகப்படுத்தி வருகிறார் அண்ணாமலை. ஏற்கனவே மீனவர்களுக்கு ஆதரவான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் மு.க.ஸ்டாலின் வீடு முன்பு போராட்டம் நடத்துவேன் என்று அவரை எச்சரித்தார். இப்படி மீனவர்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்காக
தொடர்ந்து குரல் கொடுக்க தயாராகிவிட்டார் அண்ணாமலை. பெரும்பாலும் அரசியல் கட்சி தலைவரை பொறுத்தவரை ஒரு போராட்டம் நடத்துவார்கள். அதன் பின்பு நீண்ட காலமாக இருக்கிற இடமே தெரியாமல் இருப்பார்கள். ஆனால் அண்ணாமலையோ வந்த வேகத்திலேயே அடுத்தடுத்து அதிரடியாக பல போராட்ட ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் மக்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவரது செயல்பாடுகள் இருந்து வருகிறது. அதனால்தான் கடந்த ஒரு மாத காலமாகவே தமிழக ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் அண்ணாமலை குறித்த செய்திகள் பரபரப்பாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. அவர் எப்போது அழைத்தாலும் ஏதாவது பரபரப்பான செய்தியை வெளியிடுவார் என்று மீடியாக்களும் அவரது அழைப்புக்காக காத்திருக்கின்றன. முக்கியமாக வருகிற 22ஆம் தேதி அவர் விவசாயிகளுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சிக்காக மீடியாக்கள் பெரிய அளவில் காத்திருக்கிறார்கள். காரணம், தமிழக அரசியலை பொறுத்தவரை விவசாயிகளின் குறைகளை பெரிதாக எந்த அரசும் கேட்டுக்கொண்டதில்லை. அவர்களை தொடர்ந்து அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அண்ணாமலையோ பிரதமர் மோடியின் விவசாயம் குறித்த திட்டங்கள் எந்த அளவுக்கு விவசாயிகள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கிறது, 4 மாதத்திற்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு அளித்து வரும் ஊக்கத்தொகையான 2000 ரூபாய் அவர்களுக்கு சரியாக போய் சேருகிறதா என்பது குறித்த தகவல்களையும் அவர்களிடம் நேரடியாகவே கேட்டறிய போகிறார். அந்த வகையில் பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ள விவசாயம் குறித்த திட்டங்கள் அனைத்தையும் விவசாயிகளிடத்தில் முழுமையாக கொண்டு சேர்க்கும் முயற்சியில் தற்போது இறங்கியிருக்கிறார் அண்ணாமலை. குறிப்பாக தற்போது தமிழக அதிமுகவில் இரட்டை தலைமை மட்டுமின்றி சசிகலா விவகாரம், மாஜி அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்து வரும் நடவடிக்கை போன்ற விஷயங்களால் சற்று தடுமாறி போயிருக்கிறார்கள். அதனால் ஆளுங்கட்சியின் தவறுகளை அடுத்தடுத்து சுட்டிக்காட்டுவதில் எதிர்க்கட்சியின் பங்களிப்பு தற்போது சற்று பின்வாங்கி உள்ளது. அதனால் இந்த இடைவெளியில் தமிழக பாஜக அதிரடியாக களமிறங்கி திமுகவுக்கு அடுத்தடுத்து அதிரடியான அட்டாக்குகளை கொடுத்து வருகிறார் அண்ணாமலை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதற்கு முன்பு தமிழக பாஜகவின் தலைவராக இருந்தவர்களை விட அண்ணாமலையின் செயல்பாடுகள் பல மடங்கு அதிகமாக உள்ளது. ஜெட் வேகத்தில் செயல்படும் அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் சூறாவளியாக சுழன்றடித்துக் கொண்டிருப்பதால் தற்போது பாஜகவை திமுகவிற்கு மிகப்பெரிய எதிர்க்கட்சி போன்று களத்தில் நிற்கிறது. அந்த அளவுக்கு தான் தமிழக பாஜகவில் பொறுப்பேற்றுள்ள ஒரு மாதத்திற்குள் பாஜகவில் ஒரு முக்கிய இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் அண்ணாமலை என்பதுதான் அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் சொல்லும் கருத்தாக உள்ளது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.